உங்கள் அபிமான நட்சத்திரம் இந்திரஜித் மற்றும் அருளினி இணைந்து நடிக்கும் மௌனராகம். என்னங்க இந்த மாதிரி ஒரு ஆக்ட்னு பார்க்குறீங்களா? உண்மையிலேயே மணிரத்னம் அவர்களுடைய படங்களில் மௌனராகம் படத்துக்கு எக்கச்சக்கமான நேயர்கள் ரசிகர்கள் இருக்காங்க, இன்ன வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த முறை மௌனராகம் படத்தை நம்மளோட இந்திரஜித்தும் மலேசிய புகழ் அருளனியும் சேர்ந்து அந்த படத்தை நடிச்சிருந்தா எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் மாதிரி எடுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக மௌனராகம் படத்தில் இருக்கக்கூடிய மோகன் மற்றும் ரேவதியோட ஒரு எபிக் சீனுன்னே சொல்லலாம். அந்த மோகன் கையை பிடிக்கும் பொழுது ரேவதி அவங்கள பார்த்து சொல்கிற அந்த வசனம், அதுக்கு மோகன் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ரியாக்ஷன் அவ்வளோ பேசப்பட்டிருக்கும் அந்த படம் வெளிவந்த காலத்தில். நிச்சயமாக அதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த ரெண்டு பேருமே ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அருளினி ஆக்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்க பாட்டு பாடும் பொழுது ரொம்ப அழகாக சின்ன சின்ன நளினங்கள் அசைவுகள் எல்லாம் செஞ்சு இருக்கக்கூடிய ஒருத்தர். ஆனால் நம்ம இந்திரஜித் அப்படி இல்லை, ஒரு மேடையில் ஏறினா அப்படியே பாட்டையே கவனித்து பாடி நல்லபடியாக பாடி முடிக்கக்கூடிய ஒருத்தர். ஆனால் இந்திரஜித் இப்படி அழகாக ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாருன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. வாழ்த்துக்கள் இந்திரஜித். மோகன் கொடுத்த அதே ரியாக்ஷனுக்கு ஒரு கணம் கூட சலிக்காத அளவுக்கு கொடுத்துருக்கார் இந்திரஜித். இந்த மாற்றத்திற்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் இந்திரஜித்துக்கு சொல்லிடலாம். அது மட்டும் இல்லை, இந்த வாரம் என்ன பாடல் பாட போகிறாங்கன்றதும் அடுத்து எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். குறிப்பாக அருளினி மௌனராகம் இந்த காம்பினேஷனில் பார்க்கும் பொழுது மன்னவன் பேரை சொல்லி அந்த பாடல் பாடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லலாம். சில நேரத்தில் அவங்களோட ரசிகர்கள் என்ன கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ தெரியல, என்ன பாட்டு பாட போகிறாங்கன்னு யோசிக்கலாம். ஆனால் நம்ம இந்திரஜித் என்ன பாடல் பாட போகிறார், இல்லை இப்படியே நடிப்பு பக்கம் போயிடுவாரான்றது தான் ரசிகர்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்துருக்காங்க. உண்மையிலேயே ஒரு முதல் படி ஏறுறது தான் கஷ்டம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு படியும் தாண்டிகிட்டே இருக்கலான்றதுக்கு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய கனவுகளை நோக்கி பயணிச்சு கொண்டிருக்கக்கூடிய இந்திரஜித் ஒரு சிறந்த உதாரணம். அவருக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு ஒரு பொன்னான வாய்ப்பாக நினைச்சு அதை பயன்படுத்தி அவர் மேலும் மேலும் வளரும் என்றால் நிறைய ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த முறை இந்திரஜித் என்ன பாடல் பாட போகிறார் என்ற ஆர்வமும் எல்லாருக்குமே இருக்குது, எங்களுக்குமே இருக்குது. தொடர்ந்தும் பார்ப்போம். தும் சாக்.